வணக்கம். இந்த வீடியோவில் போட் நெக் ப்ளவுஸ் பிரின்சஸ் கட்டா பண்ண போகிறோம். இதனுடைய இறக்கம் பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சு, பாடி 38 இன்ச்சு, அடி உடம்பு அளவு 29 இன்ச்சு, அஸ்தினோட லெங்க்த்து 11 இன்ச்சு, கைக்குழி 16 இன்ச்சு, கை டைட்டு 14 இன்ச்சு, நுனிக்கை பார்த்திங்கன்னா 11.5 இன்ச்சு. அப்புறம் பேக் நெக்கு 3.5 இன்ச்சு இறக்கம், ஃப்ரண்ட் நெக்கும் 3.5 இன்ச்சு இறக்கம். சரி, வாங்க கட் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். இது வந்து போட் நெக் பேக் ஓப்பன் ப்ளவுஸ் கட்டிங். இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச்சு. நம்ம 1 இன்ச்சு கூட்டி 16 இன்ச்சு. நான் வந்து இந்த காரை வந்து இந்த சைடு வர மாதிரி போட்டு கட் பண்ண போகிறேன். ஏன்னா பேக் ஓப்பனுங்கிறதுனால. சரி, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கட்டை விட்டுக்கலாம். சரி, அடுத்ததாக கைக்கூலி இறக்கம். இது வந்து முழு சோல்டர் வர்றதுனால இறக்கம் வந்து கீழே ஜாஸ்தி வரும். நம்ம இப்போதைக்கு 7 இன்ச்சில் வைப்போம். 7 இன்ச்சில் வச்சு அதிலே ஒரு மார்க் பண்ணி. என்னுடைய பாடி பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு. அப்போ 9.5 இன்ச்சு வரும். கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10ல் மார்க் பண்ணுவோம். 10 ப்ளஸ் ஒரு 1.5 கச்சா. அதுக்கப்புறம் இதனுடைய அடி உடம்பு அளவு என்னென்னா 29. 7.25 ப்ளஸ் 1 8.25 ப்ளஸ் 1.5 இன்ச்சு கச்சா. அடுத்ததாக நம்ம கீழே வந்து டாட் மார்க்கிங் பண்ணிருக்கோம். பேக் பேக் மார்க். இது வந்து 29 இருக்கிற சரி, ஒரு 3.25 நம்ம மார்க் பண்ணுவோம். மேலே ஒரு 4. இதனுடைய சோப்பு பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச்சு. நாம் கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 16 இன்ச்சு. அப்போ இதில் 8ல் மார்க் பண்ணுறோம். அப்புறமா இது இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கிறோம். வளைச்சி விட்டுட்டு கைக்குழி அளவு எவ்வளோ தேவைன்னா 16 இன்ச்சு. அப்போ நமக்கு 8 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 8.5 இன்ச்சு வரும். கரெக்டாக 8.5 வருது. அப்புறமா கழுத்து விதிவு இங்கேருந்து ஒரு 4.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய கழுத்து இறக்கம் வந்து 3.5 இன்ச்சு. இங்கே ஒரு 4. வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி அழைச்சி விட்டுருக்கோம். சரி, நாம் பேக்கில் பண்ண வேண்டிய மார்க் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இப்போ ஃப்ரண்டை கட் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இருக்குங்களா? இங்கே வந்து கரெக்டாக இருக்கும். மேலேயும் கரெக்டாக இருக்கணும்.
இங்கே இருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேருந்து அங்கேயே லைட்டாக கிராஸாக பண்ணிடலாம். அப்புறமா சைடில் நாம் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். கீழையும் நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து என்ன இருக்குல்ல கிராஸ், இதில் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதை வெட்டி எடுத்த பிறகு அதுக்கப்புறமா பிரின்சஸ் கட்டுக்கு இங்கேருந்து தான் இது பண்ண போகிறோம். சரி, இது நம்ம இந்த பாகத்தை வெட்டி இதில் கொண்டு முப்பாட்டி ஒரு 1/4 இன்ச்சு இதோட எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம விட்டு இப்படி கட் பண்ணுவோம். மறுபடியும் அந்த கரெக்ட் அளவு. சரி, இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுவோம். சரி, நம்ம இப்போ இதை கட் பண்ணிட்டோம். பேக் வச்சு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம். சரி, இந்த மார்க்கை கரெக்டாக நம்ம ஞாபகம். அப்புறம் இங்கே ஒரு 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணும். அப்புறமா நாங்கள் எவ்வளோ இருக்குது கரெக்டாக 4 இன்ச்சு. இங்கேயும் நம்ம 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணும். அப்புறம் இதை வந்து இப்படியே கொண்டு போகிறோம். இப்படியே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க். அதுக்கப்புறம் இங்கே இருந்து நம்ம ஒரு 4 இன்ச்சில் ஒரு மார்க். இதை வந்து இப்படி கிராஸாக பண்ணி சரி, இது நாம் இது இப்படியே கட் பண்ணி எடுத்தோம். கட் பண்ணி எடுத்தோம், இதையும் கட் பண்ணி எடுத்தோம். அதுக்குலாம் பிரின்சஸ் கட்டில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பாகத்தை வெட்டிட்டோம். அடுத்ததாக ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். இந்த மடிச்சுட்டு இதை மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருக்கோம். இதனுடைய கை லென்த் இருக்கணும்னா 11 இன்ச்சு. ஆனால் கூட 1 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சு. அப்புறம் இது ஒரு 3.5 இன்ச்சு இறக்கும். இந்த ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதனுடைய கைக்குழி என்னென்னா 16 இன்ச்சு. அப்போது இங்கேருந்து நம்ம 8 இன்ச்சு வைக்கிறோம். கை டைட் வந்து 14 இன்ச்சு. இங்கேருந்து 7 இன்ச்சு. ஒரு 4 இன்ச்சு வித்தியாசம் வருது. அதனால் கொஞ்சம் இறக்கிக்கிறோம். இதுக்கும் கரெக்டாக இதில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 1.5 இன்ச்சு வரணும். மொத்தத்தில் இது 1 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம இன்னும் ஒரு அரை இன்ச்சுக்கு ஜாயிண்ட் தான் போடணும்.
அடுத்ததான் நுண்கை அளவு 11. இதில் 5.75 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு கச்சா நம்ம மார்க் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஒரு துண்டை ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக இங்கிருந்து ஒரு 2.5 இன்ச் இப்படி இந்த 2.5 இன்ச்சுக்கும் இதுக்கு நம்ம கிராஸை போட்டுட்டு வேணும்னா ஒரு 1/4 இன்ச்சு வெளியே வார மாதிரி இதை கட் பண்ணி கையில் ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணோம்ல அந்த லெவலில் வரும். அடுத்தது நம்ம இறக்கி கட் பண்ணணும். ஸ்லீவையும் கட் பண்ணிட்டேன். இது பேக் ஓப்பன் ப்ளவுஸுக்குனால இந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட் வந்து முன் சைடு, இது வந்து சைடில் வரக்கூடிய பார்ட். நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அது வந்து கவர் ஆகிடும். அடுத்ததாக இது வந்து ஸ்லீவ். போட் நெக் ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டில் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.